ஹாய் மகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்றைய நாள் என்னால் சொல்ல முடியவில்லை, ஏன்னாக்கா கொஞ்சம் பிஸியானதுனால. அது மட்டும் இல்லை, நம்ம தோட்டத்தில் உள்ள மரஞ்செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படி என்பதையும் பார்ப்போம். ஒரு குட் நியூஸும் இதில் இருக்குது. வாங்க இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா மக்களே, நமக்கு அதிகமாக நன்மை தரக்கூடிய மரமாக இருக்குது. இதனுடைய காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அதனால் நான் வளர்த்து வரேன். நம்ம அனைத்து வீடுகள்லையும் பார்த்தோம்னாக்கா மரம் செடியில் பார்க்க முடியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சில மரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு வாகு வழி இல்லாமல் மரக்கிளைகள் அங்கிட்ட அங்கிட்டமாக விளைஞ்சி வந்திருக்கும். அப்படி நம்ம வளர்த்தால் மற்ற மரங்களுக்கும் இடையூறாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கனாக்கா அழகு இருக்காது. அதனால் நாம் என்ன பண்ணணுன்னாக்கா படர்ந்து கிடைக்கக்கூடிய கிளைகள்லாம் ஒன்று சேர்த்து மேல் நோக்கி நாம் ஒரு குச்சியை நடுவில் ஊண்டி அதை எல்லாத்தையும் ஒன்றா கட்டி வச்சால் போதும். அது பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக மேல் நோக்கி வளர தொடங்கிடும். நம்மகிட்ட தக்காளி செடி சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நம்ம ஒரு குச்சிகள் வச்சு நம்ம இதுக்கான ஒரு வழியை செய்யணும். எலி விட்டுட்டு போன மிளகாய் செடிகள் இதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது. இது ரம்பூட்டான் மரம் நல்லா துளிர்விட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். நாம் ரீசெண்டாக பயிரிட்டது தான் இந்த கத்திரி செடிகள். இது நல்லா வளர்ந்து வந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா எலி நிறையா சேதப்படுத்திடுச்சு. மிச்சம் மீதி இருக்கிறது இது தான் முதல்ல நான் சொன்னது தான். கொய்யா எப்படி கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். செங்குத்தாக நான் கட்டி வச்சுருக்கேன். இது மேல் நோக்கி தான் வளர செய்யும். நம்ம அப்படியே விட்டாக்கா அங்கேயும் இங்கேயுமா வளர்ந்து வரோம். மற்ற மரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இனி வராது. இது நல்லா மேல் நோக்கி வளரும். சப்போட்டா மர கிளைகளும் அப்படி தான் போனது. அதையும் சரி செஞ்சாச்சு. இப்படி மேல் நோக்கி கட்டியாச்சு பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தோம்னாக்கா, நம்ம வளர்க்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் பார்த்தோம்னாக்கா ஹைபிரிட் மரம். ஹைபிரிட் என்னவென்று நாம் பார்த்தோம்னாக்கா சின்ன செடியிலேயே பூக்களை வைத்து அதில் காய் காய்க்கக்கூடிய மரமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இந்த ஒரு கொய்யா மரத்தை பார்த்திங்கனாக்கா சின்னதாக தான் இருக்குது. அது எனக்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக போச்சு. வழக்கம் போல் நான் தண்ணி விட வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 முட்டுகளை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே லைக்கையும் போட்டு விட்ருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், நன்றி.